சமீபத்தில் ஐஏஎஸ் அதிகாரிகள் அதிரடியாக பணிமாற்றம் செய்யப்பட்டதை தொடர்ந்து ஜூலை 9ஆம் தேதி இரவு தமிழ்நாடு முழுக்க 18 ஐபிஎஸ்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில் நேற்று தாம்பரம் மாநகர காவல் ஆணையராக இருந்த அமல்ராஜ் ஐபிஎஸ் மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக ஐபிஎஸ் அபின் தினேஷ் மோதக் நியமிக்கப்பட்டிருக்காரு. ஐபிஎஸ் அமல்ராஜுக்கு மதுவிலக்கு அமலாக்கத்துறையின் கூடுதல் டிஜிபி பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு. சென்னை ஆயுதப்படை கூடுதல் டிஜிபியாக இருந்த ஐபிஎஸ் ஜெயராம் மாநில குற்ற ஆவண காப்பகம் கூடுதல் டிஜிபியாக நியமிக்கப்பட்டிருக்காரு. சென்னை சிபிசிஐடி கூடுதல் டிஜிபியாக இருந்த ஐபிஎஸ் வெங்கட்ராமன் சென்னை மாவட்ட நிர்வாகம் மற்றும் டிஜிபி அலுவலகத்தோட கூடுதல் டிஜிபியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்காரு. சென்னை மாவட்ட நிர்வாகம் மற்றும் டிஜிபி அலுவலகத்தோட கூடுதல் டிஜிபியாக இருந்த வினீத் தேவ் வான்கடே சென்னை டிஜிபி அலுவலகம் மற்றும் தலைமையிடம் கூடுதல் டிஜிபியாக நியமிக்கப்பட்டிருக்காரு. சென்னை குற்றப்புலனாய்வுத்துறை ஐஜியாக இருந்த அன்பு ஐபிஎஸ் சென்னை குற்றப்புலனாய்வுத்துறை கூடுதல் டிஜிபியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்காரு. ஏற்கனவே வெங்கட்ராமன் ஐபிஎஸ் வகித்து வந்த பொறுப்புகளையும் சேர்த்து கவனிப்பார்னு சொல்லப்படுது. சென்னை சைபர் குற்றத்தடுப்பு பிரிவு கூடுதல் டிஜிபியாக இருந்த சஞ்சய் குமார் ஐபிஎஸ் சென்னை கடலோர பாதுகாப்பு குழு கூடுதல் டிஜிபியாக பணிமாற்றம் செய்யப்பட்டிருக்காரு. சென்னை கடலோர பாதுகாப்பு குழு கூடுதல் டிஜிபியாக இருந்த ஐபிஎஸ் சந்தீப் மிட்டல் சென்னை சைபர் குற்றத்தடுப்பு பிரிவு கூடுதல் டிஜிபியாக நியமிக்கப்பட்டிருக்காரு. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு சென்னை கூடுதல் டிஜிபியாக பணியாற்றி வந்த தமிழ்ச்சந்திரன் தொழில்நுட்ப பிரிவு சென்னை கூடுதல் டிஜிபியாக நியமிக்கப்பட்டிருக்காரு. சென்னை தெற்கு மண்டல கூடுதல் கமிஷனர் ஐபிஎஸ் பிரேம் ஆனந்த் சின்ஹா மதுரை தெற்கு மண்டல ஐஜியா பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்காரு. மதுரை தெற்கு மண்டல ஐஜியா இருந்த கண்ணன் ஐபிஎஸ் சென்னை தெற்கு மண்டல கூடுதல் கமிஷனரா பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்காரு. சென்னை வடக்கு மண்டல கூடுதல் காவல் ஆணையரா இருந்த ஐபிஎஸ் அஸ்ராகார் சென்னை வடக்கு மண்டல ஐஜியா பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்காரு. சென்னை வடக்கு மண்டல ஐஜியா இருந்த நரேந்திர நாயர் ஐபிஎஸ் சென்னை வடக்கு மண்டல கூடுதல் ஆணையரா நியமிக்கப்பட்டிருக்காரு. திருப்பூர் கமிஷனர் ஐபிஎஸ் பிரவீன்குமார் அபினபு சேலம் கமிஷனரா பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்காரு. சேலம் கமிஷனராக இருந்த விஜயகுமாரி சென்னை ஆயுதப்படை ஐஜியா பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. சென்னை ஆயுதப்படை ஐஜியா இருந்த லக்ஷ்மி திருப்பூர் கமிஷனராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. அதுபோல காத்திருப்போர் பட்டியலில் இருந்த டிஜிபி ராஜீவ்குமார் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு சென்னை டிஜிபியா நியமிக்கப்பட்டிருக்காரு. அதுபோல கள்ளக்குறிச்சி விவகாரத்துக்கு பிறகு காத்திருப்போர் பட்டியலில் இருந்த ஐபிஎஸ் மகேஷ்குமார் அகர்வால் சென்னை ஆயுதப்படை கூடுதல் டிஜிபியா நியமிக்கப்பட்டிருக்காரு. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லைனும் தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லைனும் எதிர்கட்சிகளும் திமுக கூட்டணி கட்சிகளுமே விமர்சித்து வந்த நிலையில ஐபிஎஸ் அதிகாரிகள் அதிரடி பணியிட மாற்றம் கவனிக்க வேண்டியதா மாறியிருக்கு.